அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்முடைய தம்பி நண்பர்கள் நற்பணி மன்றம் சக்சம் மாற்றுத்திறனாளிகள் நலன் விரும்பும் அமைப்பு மற்றும் லைன்ஸ் சங்கம் இணைந்து செல்வவிநாயகர் திருக்கோயில் நற்பணி மன்றம் இணைந்து நடத்தும் ஒவ்வொரு மாதமும் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை முகாம் சுகர் பிரஷர் பரிசோதனை முகாம், செயற்கைக்கால் அளவீடு முகாம் மற்றும் கண் பரிசோதனை முகாம் தொடர்ந்து 16 மாதங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறுகின்ற வகையிலே இந்த முகாம் செல்வவிநாயகர் திருக்கோயில் மண்டபத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த முகாம் மட்டுமில்லாமல் ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் 15 அன்று அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறுகின்ற வகையிலே மிகப்பெரிய ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி கண் பரிசோதனை, காது பரிசோதனை, சுகர் பிரஷர் பரிசோதனை மற்றும் கலாச்சாரத்தை மேம்படுத்துகின்ற வகையிலே கோலப் போட்டிகளும் தொடர்ந்து 10 வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை செல்வவிநாயகர் திருக்கோயில் மண்டபத்திலே நடக்கின்ற இந்த முகாமிற்கு அனைத்து தரப்பு மக்களினுடைய பெரும் ஆதரவும் நம்பிக்கையும் பெற்று 16வது மாதமாக இந்த மாதம் நடந்து கொண்டிருக்கின்றது. கண் பரிசோதனை ஐ ஃபவுண்டேஷன் சார்பாகவும், சுகர் பிரஷர் பரிசோதனை துளசி பார்மசி சார்பாகவும், செயற்கைக்கால் அளவீடு சக்சம் அமைப்பு சார்பாகவும், மற்ற ஏற்பாடுகள் அனைத்தும் தம்பி நண்பர்கள் நற்பணி மன்றம் மற்றும் செல்வவிநாயகர் திருக்கோயில் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் இது 16வது மாதமாக நடந்து கொண்டிருக்கின்றது. அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறுகின்ற வகையிலே கலிகம் கண் சொட்டு மருந்து முகாமும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. எதிர்காலத்திலே இங்கே வர்மா மற்றும் நியூரோ தெரப்பி முகாமும் இங்கு நடக்க இருக்கின்றது. அதற்கு அனைத்து தரப்பு மக்களினுடைய ஆதரவும், அனைத்து தரப்பு சமூக சேவகர்களின் ஆதரவும் பெற்று இந்த முகாம் அனைத்து தரப்பு மக்களிடம் இந்த செய்தி சென்றடையவும் தொடர்ந்து முயற்சி செய்து நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த முகாமிற்கான தலைமையை ஏற்பாட்டினை தம்பி நண்பர்கள் நற்பணி மன்றத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழுவும் தம்பி வெங்கடாச்சலம் அவர்கள் செல்வவிநாயகர் திருக்கோயில் நற்பணியுடைய தலைவர் அவர்களும் சேர்ந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட சமூக சேவை பணியில் கடந்த 25 ஆண்டு காலமாக இந்த சேவை பணி நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த காணொளியை பார்க்கின்ற அனைத்து நல் உள்ளங்களும் இரத்த தான முகாம் சிரமத்தில் உள்ள அறுவை சிகிச்சை மற்றும் அனைத்து மருத்துவமனைகளிலும் இரத்த தானம் தேவைப்படுபவர்கள் எங்களிடம் தொடர்பு கொண்டு பயன்பெற அன்புடன் வேண்டுகின்றோம். இதற்கான முன்னேற்பாடுகளை லைன்ஸ் சங்கம் முன்னாள் தலைவர் மோகன் அவர்களும் மற்றும் செல்வவிநாயகர் திருக்கோயில் நற்பணி மன்ற தலைவர் மற்றும் கோயில் கமிட்டி நிர்வாகிகளும் தொடர்ந்து மக்களோடு ஒருங்கிணைந்து தோளோடு தோள் நின்று அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறுகின்ற வகையிலே இந்த முகாம் நடந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் பார்க்கின்ற இந்த காட்சி அனைத்தும் தொடர்ந்து அடக்கப்பட்ட இயலாமையில் உள்ள பலதரப்பட்ட மக்களுக்கும் சென்றடைகின்ற வகையிலே நீங்களும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சுற்றியுள்ளவர்களுக்கும் இந்த தகவலை தெரிவித்து இந்த முகாமில் பயன்பெற வேண்டுமாய் சக்சம் அமைப்பின் சார்பாகவும், செல்வவிநாயகர் திருக்கோயில் கமிட்டியின் சார்பாகவும், தம்பி நண்பர்கள் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும், லைன் சங்கம் சார்பாகவும் வேண்டி விரும்பி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் மீண்டும் வருகின்ற ஆகஸ்ட் 15 அன்று சுதந்திர தின தியாகிகளினுடைய சுதந்திர தினத்தை அவர்களுடைய தியாகத்தை போற்றுகின்ற வகையிலே நடக்கின்ற அந்த முகாமிலும் அனைத்து தரப்பு மக்களும் பங்கெடுத்து
இந்த சேவை பணியானது தொடர்ந்து நடைபெற ஒத்துழைப்பு நல்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். காலை வணக்கம். இருக்கும் வரை இரத்த தானம், இறந்த பின் கண் தானம் என்ற ஒரு அருமையான ஸ்லோகத்தை முன்னிட்டு நாங்கள் ரோட்டரி லயன்ஸ் கிளப் தம்பி நண்பர்கள் சங்கம் இணைந்து இந்த மாபெரும் சேவை செய்து கொண்டிருக்கின்றோம். மக்களுக்கு விழிப்புணர்வு வரும் வகையிலே இதை ஆண்டுதோறும் செய்து கொண்டிருக்கிறோம். சுதந்திர தின விழாவை முன்னிட்டு 79வது சுதந்திர தினம் கொண்டாடும் வகையிலே நாங்கள் இதை கிட்டத்தட்ட 10 வருடங்களாக செய்து கொண்டிருக்கிறோம். இரத்த தானம் முக்கியமாக ரத்தம் தேவை இருக்கிறது. நமது அரசு மருத்துவமனை, ரோட்டரி, லைன்ஸ் போன்ற சங்கங்களோடு இணைந்து மக்களுக்கு சேவை செய்யும் வகையில் ரத்தம் எப்பொழுது கேட்டாலும் 24 மணி நேரம் இப்பொழுது ஃபோன் செய்தாலும் ரத்தம் எங்களிடம் கிடைக்கும். அதாவது திருப்பூரில் இருக்கிற பிளட் பேங்க் மூலியமாக நாங்கள் செய்து தருகின்றோம். அதுபோன்று மாதந்தோறும் இங்கே கண் சிகிச்சை முகாம், இலவச கண் சிகிச்சை முகாம் மக்களுக்கு பயன்பெறும் வகையிலே தெரிவிக்கும். இதுபோக திருப்பூரில் இருக்கிற சூழ்நிலை, அதாவது அனைத்திலுமே திங்கட்கிழமை ஆரம்பித்து சனிக்கிழமை வரை வேலைக்கு சென்று இருக்கிற வேலையிலே அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் வகையில் கோலப்போட்டி, பெண்களுக்கான கோலப்போட்டியை வருடந்தோறும் செய்து வருகின்றோம். மக்களை ஊக்குவிக்க வேண்டும், அவங்களுக்காக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த முகாமினை செய்து வருகின்றோம். வருடந்தோறும் செய்து வருகின்றோம். மக்கள் அதை பயன்படுத்த வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். നന്ദി. സക്ഷം ദക്ഷിണ തമിഴ്നാട്ടിൽ ഇങ്ങനൊരു പ്രോഗ്രാം, ഒരു കണ്ണ് പരിശോധന ക്യാമ്പാണ് ഇപ്പോൾ നടക്കുന്നിവിടെ. വളരെ ശ്ലാഘനീയമായ, അഭിനന്ദനം അർഹിക്കുന്ന ഒരു വേലയാണ് ഇത് നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നത്. സക്ഷം ഭാരതം മുഴുവൻ, ഇന്ത്യ ഒട്ടുക്കും കണ്ണ് ദാനത്തെക്കുറിച്ചിട്ടും അതേപോലെ കണ്ണ് പരിശോധനാ ക്യാമ്പുകളും നടത്തി വരികയാണ്. നേത്രകുംഭ എന്ന പേരിൽ ഇപ്പം കഴിഞ്ഞ കുംഭമേളയിൽ ലക്ഷക്കണക്കിന് ആൾക്കാരെ കണ്ണ് പരിശോധിക്കുന്ന ഒരു വലിയൊരു വേല നടത്തി കഴിഞ്ഞു. ഇവിടെ നിരവധി പേർക്ക് കണ്ണട കൊടുത്തു, നിരവധി പേരെ മരുന്ന് കൊടുത്തു വിട്ടു. അങ്ങനെ വലിയൊരു വേൾഡ് ബുക്ക് തന്നെ ഇടം പിടിച്ച ഒരു പ്രോഗ്രാം മഹാകുംഭയിൽ നേത്രകുംഭ എന്ന പേരിൽ നമ്മൾ നടത്തി കഴിഞ്ഞു. അതിൻ്റെ ഒരു അലയൊലി, അതിൻ്റെ ഒരു തരംഗം ഭാരതം മുഴുവൻ എല്ലാ സ്റ്റേറ്റിലും നടക്കുന്നുണ്ട്. പ്രത്യേകിച്ച് കേരളത്തിൽ കണ്ണ് ദാനം ചില ജില്ലകളിൽ, എറണാകുളം ജില്ല, കോട്ടയം ജില്ലകളൊക്കെ തന്നെ നൂറുകണക്കിന് കണ്ണ് ദാനം ചെയ്യുന്ന ഒരു വലിയൊരു വേല നടന്നു വരികയാണ്. മഹനീയമായ നേത്രദാനം, മഹാദാനം തമിഴ്നാട്ടിലും നമ്മുടെ തമിഴ്നാട് മക്കളും വേലയിൽ പങ്കുചേരണം. ഇതൊക്കെ ഇത്തരത്തിലുള്ള നേത്രദാന പരിശോധന ശിബിരം നമ്മെ പ്രേരിപ്പിക്കട്ടെ എന്ന് മാത്രമാണ് പറയാനുള്ളത്. அனைவருக்கும் வணக்கம்ங்க. நான் திருப்பூர் தெற்கு மோட்டார் வாகன பழுதுபோர் பொருளாளர் சங்க தலைவர் பேசுகிறேன். இந்த முகாம் நடத்துறதுல நாங்களும் பங்கு பெற்றோம். எங்கள் உறுப்பினர் சார்பாகவும் இங்கே வந்து ரத்த தானம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி அதை நல்ல முறையாக செஞ்சு கொடுத்தோம். உங்கள் பேர் என்னங்க? சுரேஷ். இங்கே எப்படி உங்கள் 2 காலுக்காக வந்திருக்கீங்க? ஆமாங்க. சரி சரி. ஆதார் கார்டு இதெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. எங்கே? மாற்றுத்திறனாளிகள் நலம் விரும்பும் தேசிய அமைப்பு சக்ஷத்தினுடைய தென் மாநில தலைவர் பொறுப்பில் இருக்கிறேன். என் பேர் நல்லக்கண்ணு. இந்த திருப்பூர் மாவட்டத்தில் மாதந்தோறும் 2வது ஞாயிற்றுக்கிழமை வந்து செயற்கை கால் மற்றும் கேலிப்பர் முகாம், அளவீடு முகாம் மற்றும் அவங்களுக்கு அதை அளவீடு பண்ணி வழங்குகின்ற அந்த முகாம் மாதந்தோறும் வருடம் அனைத்து மாதங்கள்லேயும் நடந்துக்கிட்டு இருக்குது. இதே போன்று தமிழ்நாடு முழுவதும் நம்ம மற்ற மாவட்டங்கள்லேயும் நிறைய இந்த மாதிரியான ப்ராஜெக்டு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. மதுரையில் தீமகி அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டும் வெகு சிறப்பாக வந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி கோயம்புத்தூரில் நிகழ்ச்சி, அதே கன்னியாகுமரியில், இப்படி தமிழ்நாட்டினுடைய எல்லா மாவட்டங்கள்லேயும் நம்ம சக்ஷம் அமைப்பு நம்முடைய பணிகளை செஞ்சிட்ருக்கு. நம்ம சக்ஷம் அமைப்பானது மாற்றுத்திறனாளிகளினுடைய பொருளாதாரம், கல்வி, சுகாதாரம் மற்றும் இந்த மாற்றுத்திறனாளிகள், அதாவது வீட்டை விட்டே வெளியே வர முடியாமல் இருக்கக்கூடிய தவழும் மாற்றுத்திறனாளிகள், இது போன்ற நபர்களை அணுகி அவங்களுக்கு வந்து மாற்றுத்திறனாளியினுடைய அடையாள அட்டை மற்றும் யூடிஐடி கார்டு, அதற்கான வந்து நம்ம இ-சேவை மையம் வந்து மாவட்டந்தோறும் செயல்படுத்திகிட்டு இருக்கிறோம். அதே போன்று இங்கே திருப்பூர் மாவட்டத்திலையும் இ-சேவை மையம் சிறப்பாக செயல்பட்டுருக்கு. அதன் மூலமாக திருப்பூர் மாவட்டத்தில் எண்ணிலடங்காத மாற்றுத்திறனாளிகள் வந்து அவங்க பயன்பெற்றுக்கிட்டு இருக்காங்க. இது அதாவது ஒரு அரசாங்கத்தினுடைய அலுவலகம் எப்படி செயல்படுமோ அதே போன்று திருப்பூரில் சக்ஷத்தினுடைய அந்த இ-சேவை மையம் மாற்றுத்திறனாளிகளுக்கு 24 மணி நேரமும் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. அதேபோன்று நடமாடும் நம்முடைய அலுவலகம் ஒன்று செயல்பட்டுருக்கு. அது எங்கெல்லாம் அந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்களோ அவங்களுடைய வீடு தேடி சென்று அவங்களுக்கு வந்து சேவை செய்கிறதுக்கான ஏற்பாடுகள் இருக்குது. இது இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட பொறுப்பாளர்களாக இருந்து
வழி நடத்தி செஞ்சுட்ருக்காங்க. இது இன்னும் தொடரும். இதுக்கான வேலைகளை இன்னும் முன்னெடுப்பதற்காக நிகழ்ச்சிகள் நடைபெற்றுட்டு. நன்றி. மேலே வந்து நம்மளுடைய சக்ஷத்தோடு இணைந்து மற்ற அமைப்புகளும் வந்து ரோட்டரி விஷன் அண்டு வீல்ஸுங்கிற அமைப்பு, மற்ற அமைப்பு தொன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்து நம்முடைய இந்த முகாமில் வந்து கண் பார்வை இல்லாத நபர்களுக்கு வந்து அவங்களுடைய பார்வை பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்கிறதுக்கான பரிசோதனை மற்றும் இரத்த பரிசோதனை மற்ற பிபி இந்த மாதிரியான உடல் பரிசோதனை செய்கின்ற அந்த முகாமும் தொடர்ந்து நம்மளுடைய ஏன்னா பேசி கட் பண்ண இந்த மாதிரியான உடல் சம்பந்தமான ஆரோக்கியத்திற்கான அனைத்து முகாம்களும் சேவைகளும் நம்மளுடைய சக்ஷம் மற்றும் பிற சேவை அமைப்புகளோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கோம். நன்றி. வணக்கம், என் பேர் அழகிரிசாமி. சன்ஷைன் வர்மாஸ்ன்னு திருப்பூர் நடத்திட்டு வரேன். இந்த சாக்சன் அமைப்பு மூலம், மாற்றுத்திறன் அமைப்பு மூலமாக நானும் ஒரு மாற்றுத்திறனாளி தான். வர்மாக்களை எங்கள் தாத்தா காலத்துலேருந்து பண்ணிகிட்ருக்குறேங்க. இதில் வர்மம், கைரோ, ஃபுட்ரோப்ளஸ், டான் தெரப்பி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன். இங்கே வர்றவங்களுக்கும் அவங்களோட கல்விகளுக்கும் சிறந்த வர்ம ஆயிலும் கொடுத்துட்ருக்குறோங்க. வரவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு இலவசமாகவும் குழந்தை வரும் பணம் வாங்கிட்டும் பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க. வரவங்களுக்கு எந்த பிரச்சனைகள் வரவங்களுக்கு எல்லாம் நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. இது வரவங்களுக்கு பார்த்தா நானும் வந்து இங்கே பண்ணி கொடுத்துட்ருக்கேன். நான் திருப்பூரில் பாண்டி நகரில் இருக்கேங்க. அப்புறம் மேட்டுப்பாளையம், பீண்டோடு மேட்டுப்பாளையத்தையும் எங்கள் சென்டர் இருக்குங்க. அப்புறம் இந்தியா முழுவதுக்கும் இராணுவ தளபதிகள் இராணுவங்களுக்கும் போய் சிகிச்சை கொடுத்துட்ருக்குறேங்க. வர்மம், கைரோ பண்ணுறப்போ எந்த மாற்று மருத்துவ மூலமாக பண்ணுறப்போ எந்த பிரச்சனையுமே சீக்கிரமாகவும் குணப்படுத்த முடியும். இது நிறைய பேர்த்துக்கு என்னால் நடக்க முடியாத பேஷண்ட்களுக்கும் நடக்கப்படுத்தி பார்த்துருக்கிறேன். தெய்வீக அருளால் நிறைய பிரச்சனைகளுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க. நன்றி. வருகின்ற ஆகஸ்ட் 15 79வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு நம்ம செங்குந்தபுரம் விநாயகர் கோயிலில் பார்த்தீங்கன்னா தம்பி நண்பர்கள் நற்பணி இயக்கம் சார்பாக வந்து வர 9வது ஆண்டு முன்னிட்டு உங்களுக்கு வந்து இலவச கண்தானம் முகாம், இரத்த தான முகாம் மற்றும் பொது மருத்துவ முகாம் இதெல்லாமே நடத்துகிறாங்க. இது இணைந்து பார்த்திங்கன்னா இது யாரெல்லாம் இதில் ஸ்பான்சர்ஷிப்பாக இருக்காங்கன்னா திருப்பூர் ரோட்டரி, ரேவதி மெடிக்கல், லைன்ஸ் கிளப்பு, ஐ ஃபவுண்டேஷனு, என்எஸ்கே தங்க மாளிகை இவங்க எல்லாமே வந்து இணைஞ்சு இந்த முகாமை நடத்துகிறாங்க. இதில் துளசி ஃபார்மசியும் இருக்கிறாங்க. அதனால் வந்து அந்த வர ஆகஸ்ட் 15 அன்னைக்கு பெண்களுக்கு வந்து கோலப்போட்டி இந்த மாதிரியான பொது விளையாட்டு சம்மந்தமான நிகழ்ச்சிகளும் நடக்குது. அதில் வந்து சிறப்பு பரிசு, உங்களுக்கு வந்து ஆறுதல் பரிசு எல்லாமே இருக்குது. அதனால் வந்து இது சம்மந்தமாக பொதுமக்கள், இந்த பகுதி வாழ் மக்கள் வந்து இதை பயன்படுத்தி எல்லோரும் பயனடைஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தம்பி நற்பணி இயக்கம் சார்பாக வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறோங்க. சுதந்திர போராட்ட தியாகிகளையும் வந்து அந்த அன்னைக்கு வந்து கொடியேற்று விழாவோடு நம்ம இதை தொடங்குகிறோம். அந்த தியாகிகள் அவங்களையும் போற்றி இந்த விழாவை வந்து நம்ம இனிதே வந்து சிறப்பாக வந்து நடத்தலாங்கிறது முடிவு பண்ணியிருக்கிறோம்.